Redmi அவங்களோட Note 12 சீரியஸில் Note 12, Note 12 Pro, Note 12 Pro Plus and Redmi Note 12 Explorer அப்படின்னு 4 மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் Redmi Note 12 Pro Plus and Explorer எடிஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 4 ஃபோன்ஸுக்குமே கிட்டத்தட்ட ஒரே டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Redmi K50iல என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே டிசைன் தான் எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது. Note 12 Pro Plusோட சைஸ் பொறுத்தவரை 6.67 inches. டிஸ்பிளேக்கு இங்கே OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+. அண்ட் 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 240Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இங்கே இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 900 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிரைட்டான சன்லைட்டில் கூட உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ அண்ட் DOLBY விஷன் சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே MediaTekோட DIMENSITY 1080 அப்படிங்கிற புது ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னா இப்போதைக்கு ஆர்கிடெக்சர் அண்ட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது Snapdragon 778Gக்கு கொஞ்சம் பிலோட பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் MediaTek Dimensity 920 விட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இது எல்லாமே பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் தான். டெய்லி டே டு டே லைஃப்பில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் கையில் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB வர LPDDR4X RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டோரேஜும் 256GB வர U.F.S 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை ப்ரைமரி சென்சர் 200 மெகாபிக்சல் சாம்சங் சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சென்சர் சாம்சங்கோட ஐசோசெல் HPX சென்சர். இந்த சென்சரோட சைஸ் பொறுத்தவரை 1/1.4 inches பெரிய சென்சர். அண்ட் இந்த லென்ஸோட ஆப்பர்ச்சர் f1.7. செகண்டரி சென்சர் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த அல்ட்ரா வைட் லென்ஸ் மூலமாக 119 டிகிரி வரை நல்ல வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். தேவையில்லாத 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ ஷூட்டரும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 16 மெகாபிக்சல் சென்சர், அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை இங்கே 5000 mAh கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் எங்கள் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்தவரை MIUI 13 ரன் ஆகுது. என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல. மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு 12 தான் இருக்கும். ப்ரைஸிங் பொறுத்தவரை இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மற்ற மார்க்கெட்ஸில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவாங்க. Note 12 Pro Plusோட பேஸ் வேரியண்ட் அதாவது 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் 23,000 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் ருபீஸ்க்கு. சப்போஸ் இந்தியா லான்ச் பண்ணும்போது ஒரு 25,000க்குள்ளே எங்கள் பேஸ் வேரியண்ட்டை ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனை வாங்கலாம். நெக்ஸ்ட் Redmi Note 12 Explorer எடிஷன். Note 12 Pro Plusக்கும் Explorer எடிஷனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாமே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இங்கே சேஞ்சஸ் சொல்லும்போது மெயின் சேஞ்சஸ் இங்கே பேட்டரியில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. பேட்டரி இங்கே 4300 mAh யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 700 mAh ரிடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சார்ஜரோட ஸ்பீடை இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 210 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 210 வாட்ஸ் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 0 to 100 வெறும் 9 மினிட்ஸில் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் வெறும் 5 மினிட்ஸில் 0 to 66% உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு ரெட்மி கிளைம் பண்ணுறாங்க. மற்றபடி எந்தவித சேஞ்சஸும் கிடையாது Note 12 Pro Plusக்கும் இந்த எக்ஸ்ப்ளோரர் ஃபோனுக்கும். அண்ட் எக்ஸ்ப்ளோரர் எடிஷனோட ப்ரைஸிங் பொறுத்தவரை 27,200 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டான சார்ஜிங் ஃபோன் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.